நாங்கள காட்டு காவல் போறோம், நீங்க வரீங்களா? இல்ல எங்க போனாலும் உங்களை கூட்டிட்டு தான் போவோம். காட்டுக்கு போறீங்களா? ஆமா. உங்களை பார்த்தா காட்டுக்கு போற மாதிரி தெரியலையே. ஏன் உங்களுக்கு எப்படி தெரியுது? ஏதோ கல்யாணத்துக்கு ரெடி ஆகி போற மாதிரில இருக்கு. ஏங்க நாங்க காவல் தாங்க போறோம். காவலா? ஆனா ஒருத்தர் விரும்புறேன் பாருங்க. அவர் அங்க வர்றாரு. அவருமா? காவல் பாக்குற இடத்துக்கு. அவருக்காக தான் அந்த அலங்காரம் பண்ணிட்டு கிளம்புறேன். நீங்க வர்றீங்களான்னு கேட்டேன். ஆனா உங்க எல்லாமே காவலுக்கு போற மாதிரி இல்ல. நாங்க எல்லாமே போனா நல்லா இருக்குமா? எங்க போனாலும் உங்களை கூட்டிட்டு தான் போவோம். நாங்க வந்தாத கலகலப்பு உண்டாகும். என்ன உண்டாகும்? கலகலப்பு. பாதுகாப்பு உண்டாகும். ஆமா. பாதுகாப்பு கூப்பிட்டா எல்லாமே உண்டாகுமா? அது போல எல்லாரும் சேர்ந்து காவல் பார்க்கணும். அவர் விரும்புறல. அவர் பேர் என்ன தெரியுமா? பேர் என்ன? வீரத்தேவன். நம்பிராஜ மகன் இருக்காரு. அவர் பேரை பார்த்து மயங்கினீங்களா இல்ல ஆளை பார்த்து மயங்கினீங்களா இல்ல அவர் பாட்டை பார்த்து மயங்கினீங்களா? அவரோட அன்பு தாங்க. அன்பு. ஆமா. அவரை பத்தி உங்களுக்கு சொல்றேன். சொல்லுங்க. ரகசியமா வச்சுக்கோங்க. சொல்லுங்க சொல்லுங்க. மஞ்சப்பொடி தேக்கையில மஞ்சப்பொடி தேக்கையில தொட்டு தேய்ச்ச உள்ள மஞ்சப்பொடி தேக்கையில நெஞ்ச தொட்டு தேய்ச்ச உள்ள கண்ணி தொட்ட தேகமெல்லாம் இந்த கண்ணத்தோடும் காலமை போ கண்ணனுக்கு நல்ல பதில் சொல்லும் உள்ள மஞ்சப்பொடி தேக்கையில நெஞ்ச தொட்டு தேய்ச்ச உள்ள அவளை பாக்குறீங்களா நீங்க? ரொம்ப அழகா இருப்பா. நல்லா இருப்பாளா? ஆமா. கூப்பிடுங்க. அடியே. பாடியம்மா. ரோட்டில எல்லாம் ரோட்டில எல்லாம் மேடு பள்ளம் இருக்கு. விடுங்க அதையும் அத்தி விடுங்க. ஒரு காலம் போகாதீங்க போகாதீங்க. ஓரம்போ ஓரம்போ ருக்குமணி வண்டி வருது. நான் தான் கண்டு வருவேன். லாரிகள் எல்லாம் சைடு ஓட்டு விடுவேன்.
அவங்க ஆக்கால முன்னாடியும் லபக் 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 கண்டுகொண்டே அப்பா இது திறந்துக்குச்சு, நான் என்ன பண்றது? அடி ஆத்தி சும்மா சொல்லக்கூடாது. ஆத்தி சுத்தின்னு என்ன பண்றது? நல்லா இருக்கீங்களா? சூப்பர் புகரா இருக்கியே. அப்புறம் பகரா வந்து என்ன பண்ண? லோடு வண்டி கல்யாணம் பண்ணி 3 பிள்ளை வளர்ந்துருச்சு. என்ன என்ன 7 பிள்ளை என்கிட்ட நீ வேலைக்கு போன காசெல்லாம் நீ என்னை சித்தாளுக்கு ரெடி பண்ற, அது வேணா நல்லா தெரிஞ்சு போச்சு. கரெக்ட். காலையில சில்லறை கிடைக்காம தெரிய போற. சோதி கொத்தனார் மாமா அவர்கள் நாளைக்கு அவருக்கு சட்டி தூக்குறதுக்காண்டி இங்க வர்றேன். வெள்ளிமலை மன்னவா சோதி கொத்தனார் அல்லவா காலையில வீட்டுல காலையில சட்டி தூக்க வர்றேன். நீ ரெடி பண்ணி வச்சிரு, கருணையை தூக்கிட்டு ரெடியா இரு. ஊர் ஜனமே பாக்குற மாதிரி இன்னைக்கு திருவிழா அவருக்கு தான்ப்பா. திருவிழா அவருக்கு மட்டும் இல்ல, எல்லாருமே அதுதான் திருவிழா. கலகலப்பா இங்க வாரு. கொத்தனார் வாழ்க, ஐ லவ் யூ. சரி இப்ப எதுக்கு வண்டி போகுது? கிளம்பிட்டாரு. அடுத்து ஒரு 100 ரூபாய் எடுத்துட்டு வர்றது. அடுத்து ஒரு ஷிஃப்ட், ஒரு கட்டிங்க போட்டு தான் எடுத்துட்டு வரணும். கட்டிங்க போட 100 ரூபாய் எடுத்துட்டு வர. என்னத்தை கண்டா இருக்கிற வரைக்கும் ஜாலியா இருந்துட்டு போவோம். காலையில கொத்தனார் வீட்டுல இருந்து வர போறாங்க. என் புருஷன் நீ தான் வச்சிருக்கியா அப்படின்னு. இல்ல இல்ல நான் சொல்லிருவேன், நான் வச்சிருக்கலம்மா, உன் புருஷன் தான் என்னை வச்சுக்கிறேன்னாரு, நான் வேணான்ட்டேன். கொத்தனார கல்யாணம் பண்ண நம்மளை கொண்டு விட்டு போயிருவாப்பா. ஏமா ஏன் என்ன பண்றாப்ல? இல்ல ஏற்கனவே ஒரு கொத்தனார் தான் கல்யாணம் பண்ணிருந்தேன். சரி 2 பேரும் ஒன்னா படுத்திருந்தோம். கொத்தனார் கனவு வந்திருக்கும் போல, ஒரு கட்டட வேலை பார்க்குற மாதிரி கனவு வந்து சிமெண்ட குழப்பி சாந்தி சட்டியை தூக்கிட்டேன் கருணையோட. அப்புறம் இருக்கிற ஓட்டையெல்லாம் அடைக்க போறேன்னு நான் வேற ஒரு சைஸா பப்பரக்கான்னு வேற படுத்து கிடந்தேன். உனக்கு வேற சட்டி போடுற பழக்கம் இல்லையா? பாட்டுக்கு சிமெண்ட குழப்பி சலுப்பு அப்பி விட்டு தேப்பு கட்டில தேய்ச்சிட்டு திமுசு கட்டில 2 இருக்குன்னு வாய் வழியா சிமெண்ட் பொழக்கணும் வெளியில வந்து விழுந்துரு. அப்புறம் ஆமா, அதனால அவரை டைவர்ஸ் பண்ணிட்டேன். டைவர்ஸ் பண்ணிட்டு வேணான்னு சும்மா தான் இருக்கேன். சும்மா இருக்கீங்களா? அட கல்யாணம் பண்ணி 3 உள்ள பிறந்துருச்சுடா. சரி இப்ப போய் என் புருஷன் சந்தேகப்படுறேன். என்ன ஏன் சந்தேகப்படுறாரு? 3வது பிள்ளை அவனுக்கு பிறக்கலைங்கிற பத்தியா? சத்தியமா சொல்றேன், 3வது பிள்ளை அவனுக்கு தான் பிறந்துச்சு. அப்புறம் மத்த 2 பிள்ளை தான் வேற ஆளுக்கு பிறந்துச்சு. அவனுக்கு எப்போ சந்தேகம் வந்திருக்காரு? என்னைய போய் சந்தேகம் பண்ணலாமா? 2 பிள்ளை பக்கையில தெரியல, 3வது பக்கையில அடியாய் சின்ன புள்ள. அடியே எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கியா? என்ன இப்பதான் இடுப்புல கை வச்சிட்ட? மாசமா இருக்கேன். ஏய் சோதி கொத்தனார் தான் கல்யாணம் ஆயிடுச்சா? முத கொத்தனார் தான் எங்க வீட்டுக்காரர். யாரு அவரா? சோதி. அப்படி சொல்லு. இந்த பிள்ளைக்கு அவ அப்பா யாரு? சோதி. ஓ மாசத்துக்கு காரணம் அவர் தானே? ஆமா. இதெல்லாம் எப்போ நடந்துச்சு? 3 மாசத்துக்கு முன்னாடி திருச்சிக்கு வேலைக்கு போனோம், கட்டட வேலைக்கு. அங்க போய் அப்ப பாலத்துக்கு அடியில மேம்பாலத்துக்கு அடியில உட்கார வச்சு என்ன பண்ணாரு? தாலி கட்டி மேட்ரை முடிச்சிட்டாரு. குழந்தைய வளர்க்கத்தான் உனக்கு காசு கொடுக்குறாரா? கொஞ்சம் ஓரமா உட்காருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ரோட்ல வண்டி வருவதால் தயவு செய்து ஓரமாக இருக்குமாறு அன்புடன் கொஞ்சம் எழுப்பிடுங்க. படுத்து கிடக்குறீங்களா? உசுர் வேணும்னா எந்திரிங்க. இல்ல எந்திரிங்க, அப்புறம் இல்லாட்டி உங்களுக்கு இன்னொரு நாடகம் வைக்கணும் நாங்க. அப்புறம் ஹரிச்சந்திரா இல்ல பாண்டிசாமி வச்சுட்டோம். ஆமா சரி சரி அம்மா வந்துட்டோம். ஆமா அம்மா வரணும். காட்டு கால் போடுமா இல்லையா? ஆமாடி. ஆமா என்ன என்னது? கோயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா புரியாத ஆனந்தம் புரியாத ஆரம்பம் புரியாத ஆனந்தம் புரியாத ஆரம்பம் கூத்தாடும் சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா புரியாத ஆனந்தம் புரியாத ஆரம்பம் புரியாத ஆனந்தம் புரியாத ஆரம்பம் கூத்தாடுதை மொட்டு நானா. சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா. மேலிக்குள் காத்து வந்து மெல்லத்தான் ஆட கண்டே மங்கைக்குள் காதல் கங்கை போல் பாய கண்டே சொல்லத்தான் என்னையும் இல்லையே ஆசைகள் இனத்தில் மாலை
மாலை சூடி மஞ்சம் தேடி மாலை சூடி மஞ்சம் தேடி காதல் தேவன் சந்நிதி காண 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 சின்ன சின்ன வண்ண குயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா. மன்னவன் பேரை சொல்லி மல்லிகை சூடிக்கொண்டே மன்மதன் பாடல் நெஞ்சுக்குள் பாடிக்கொண்டே இல்லையோ இல்லையே இல்லையே அந்தியும் வந்ததான் தொல்லையே தொல்லை காலம் தோறும் கேட்க வேண்டும் காலம் தோறும் கேட்க வேண்டும் பருவம் என்னும் கேட்கணும் பாடு 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 வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா. புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம் புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம் பூத்தாடு தேய்வட்டு நான் சின்ன சின்ன வண்ண குயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா. சின்ன சின்ன வண்ண குயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா. நல்லா இருமா அம்மா. மகராஜம்மா. வணக்கம்மா. நல்லா இரு என் அழகி நீ 16 பெற்று ஆமா பால்வாடி வச்சு நடத்துறேன். முட்டை ஓட வாங்க. என்னடி சொல்ற? முட்டை ஓட வரணுமா? என்னடி வேலைக்கு ஆளெல்லாம் கூப்பிட்டு இருக்க? அப்புறம் 16 பக்கம் சொல்றீங்க. அடி அப்படி இல்லடி அழகி அழகா இருக்க. இந்த அழகான உடம்புக்கும் உன் முகத்துக்கும் உன் பணிவான குணத்துக்கும் உன் அடக்க ஒடுக்கத்துக்கும் கடவுள் உனக்கு 16 செல்வங்களை கொடுக்கணும்னு மனசார வாழ்த்துறேன். ஒரு செல்வமே சமாளிக்க முடியாது. 16 செல்வத்தை நான் என்னமா பண்றது? அப்படி எல்லாம் இல்ல, நீ ஒரு 4 செல்வத்தையாவது வச்சுக்க. எங்கம்மா கைய வச்சு அப்படி அப்படி கையில தான் தடவுனே. இல்ல கையில பையில கையில பையில கையிலடி பையில இல்ல கையில. கையிலே சரி பையிலே. சரி ஏதோ ஒண்ணு. அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? கண்ணுக்கருமா காவலை போச்சுனார். இங்க வாயே பக்கத்துல வாயே. என் அழகி ஏய் ஏய் என்னடி பண்ற? உன் சேட்டை ரொம்ப எம்புட்டு திஸ் என்ன வெக்கமா? வெக்கம் வந்தா என்ன மூஞ்சியா முடா? இதெல்லாம் மூறி முத. பயனடிக்க வந்தாரு. பொம்பளை அடக்க அழகா இருக்கும் முதல்ல. அவ பாட்டு அவுத்துக்கிட்டு தெரியல. ஏடி ஏன் இப்படி பண்ற? அப்பா வந்தாருமா. பெண்கள்லாம் உட்காந்துருக்காங்கல்ல அடக்க ஒடுக்கமா இருக்கிறது இல்லையா? ஆமாம்மா. நாளைக்கு நம்ம வெள்ளிமலையில ஏப்பா அந்த நம்பிராஜ வீட்டுல அடக்கமான பொண்ணு இருக்காளே அவ எங்கன்னு கேட்டா என்ன சொல்லணும்? இருக்கா இல்ல இல்ல வெள்ளிமலைக்கு வந்துச்சுல அடக்கமான பொண்ணு சோதி கொத்தனார் வீட்டுல இருக்கா அப்படின்ட்டுருவாங்க. ஜோதி கொத்தனார் வீட்டுல இருக்காளா? ஆமா என்னை அடக்கம் பண்ணி பாடம் கட்டிடுவாரு. அப்படியெல்லாம் இல்லடி அடக்க ஒடுக்கம் அச்சம் மடம் நாண பயிர்ப்பு இதெல்லாம் சேர்த்து அப்பா சொன்ன மாதிரி இடத்துக்கு வந்திருக்கோம். கண்ணு கருத்துமா காவல் பார்க்க சொல்லணும். இந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. உனக்கு எப்படிமா இருக்கு? உனக்கு எப்படி இருக்கு? அப்படியே தான் இருக்கு. எப்படி இருக்கு? அப்படியே தான் இருக்கு. அதனால சேராம சேர்ந்துருக்கோம் கூடாம கூடி இருக்கோம். ஏதாவது என்னாவது விளையாடுவோம்மா. எந்த விளையாட்டு வேணாலும் நீங்க சொன்னா அது விளையாட தயாரா இருக்கேன். போவோமா ஊர்கோலம் ஊர்கோலம் பூலோகமோ எங்கெங்கோ போடும் பள்ளியாரோ காலம் யாவு பேரின்பம் காணும் நேரமானதும் போவோமா ஊர்கோலம் பூலோகம் எங்கேகோ சத்யாவும் எங்கடா சோதி கொத்தனாரு? ஜோதி கொத்தனார் என்ன என்னன்னு தெரியல. அவர் அன்பளிப்பு கொடுத்ததுலேருந்து ஒரே வாந்தியா இருக்கு. சரி மாங்காய் திங்கணும் போல இருக்கு. அப்ப வேற என்ன உனது? சாம்பல் திங்கணும் போல இருக்கு. அச்சோ வேற என்ன தோணுதா? கொத்தனாரோட ஏய் ஏய் என்னடி சொல்ற? புளிப்பு திங்கணும் போல இருக்கு. புளிப்பு திங்கன்னு போல தோணுதா? தாய் எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. எனக்கு வாந்தி வருது. ஆஸ்பத்திரிக்கு என்னைய கூட்டிட்டு போகணும். காசு செலவு பண்ணணும் புள்ள இருக்கணும். ஆமா. ஏய் அத போய் வைத்தியரை பாரு. ஏய் இந்தரி உன்னை நினைச்சது குத்தாட்டம் போட்டாப்ல இங்க.
வந்துடுறேன். வைத்தியர்கிட்ட போய் என்ன எழுதி கேட்டு வா போய். சரிம்மா. சரி. ஏய் அங்க அடிக்குமா கிடைக்குமா போலே உன் வீடு வலையில பள்ளம் மேடு படப்பு மேடும் மகளோரம் மறந்து போவேன் மாறு அதிசயமான பெண்தானே சுகம் தேடி வந்தேனே அதிசயமான பெண்தானே புது சுகம் தேடி வந்தேனே ஓமா உள்ளுக்குள்ள ஒரு உதயனும் ஒரு கவிதை பாடும் காவி பேரு ஜதிகை கேட்டு ஆடும் அணைகள் நூறு போட்டாலும் அடங்கிடாமல் போடும் போதும் போதும் உன் பாட்டு போட போறேன் பாட்டு போதும் போதும் உன் பாட்டு போட போறேன் பாட்டு போவோமா பூலோகம் காலம் யாவும் பேரின்பம் காணும் நேரம் ஆனந்தம் போவோமா பூலோகம் எங்கேங்கோ எங்க இந்த வைத்தியருக்கு போனவர் அவ எங்க காணா இன்னும் காணமே என்னடி இது 1 கிலோமீட்டருக்கு இருக்கு என்னதான் சிரிக்கிறியா என்னமா வாடியம்மா லோடு வண்டி என்னமா நீங்க மாசம் ஆகாத மாதிரி போகும்போது நல்லா போனா ஆனா இவ்வளவு தூரம் லோடு எங்க எத்தனை எத்தனை உள்ளார இருக்கு வந்துட்டியா வாயா நல்லா இருப்பேன் உன் புள்ள கொத்தனார் உட்காரியா சோதி கொத்தனாருக்கு பிறந்த பிள்ளை இங்கிட்டு கிடக்குறான் வர்றே வா ஏற்கனவே வந்ததுக்கு தான் இந்த போல பிரச்சனை இன்னும் வந்துட்டாலும் புழு புழுன்னு தான் இருக்கும் ரொம்ப மேல இருக்குதா சரிபடி இறக்கி கீழே வச்சுக்கோ இந்த அப்படித்தான் என்னதான் சிரிக்கிறீ என்னமா அதிசயமா பூஜை ஏய் கெரி வைத்தியர் பார்க்க போனீங்களே வைத்தியர் என்ன சொன்னாரு வைத்தியர் விரல விட்டு பார்த்தா விரல விட்டு கணக்கு பண்ணி எண்ணி விரல விட்டு இது எத்தனை மாசம்டி 35-45 மாசம் இருக்குனாரு என்ன கணக்குது அடுத்து இன்னொரு ஆளு வராரு நம்ம பேர சொல்லுவா சொல்ல மாட்டாளான்னு 35-40 என்ன கணக்கு ஆடி பாடி வேலை செஞ்சா குழந்தை நல்லபடியா பிறந்தாரு நீ எல்லாம் ஆடக்கூடாதுடி வயிற்று பிள்ளை வச்சுக்கிட்டு ஆடிடுவா கிளப்பிடுவா பார்த்தா பறவை விரட்ட போறோம் பறவை விரட்ட போற நேரத்துல ஆடுன்னு பாடணும் நீ ஆடாத கொஞ்சம் பார்த்து பயத்து பத்திரமா இருக்கணும் சரியா இல்லைன்னா எங்களோட சேர்ந்து ஆடுறியா நீனும் அப்பதான் சுயப்பிரசவம் புள்ள பிறக்கும் அப்பதான் சிவபிரகாசம் ஏய் சுயப்பிரசவமா சரி 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 சுகப்பிரசவமா அலுலம் 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 ஆனவர் போற்றிடு அருளாலம் பானில் வட்டமிடு வந்து சேரும் வண்ணவண்ண கிளிகளின் பிடிவாதம் வண்ணவண்ண கிளிகளின் பிடிவாதம்
நாங்க ஆளோல பாடுவது கேட்கவில்லையா? ஐயோ ஏ அறிவு கட்டவளே, நீ பொம்பளையா? நீ பெல்ட் அடிக்கிற மாதிரி மாச்சமான பொம்பளை பெல்ட் அடிக்க கூடாதா? ஆனா சொல்லி தொலைக்கிற வளவாப்புக்கு வந்த மாதிரியே வாயை பத்திரி உட்காந்துருக்கிய. உங்களை நம்பி நானும் பெல்ட் அடிச்சு தொலைஞ்சு புள்ளைய இவ பெத்து எடுக்கிற மாதிரி தெரியல. புள்ளைய போட்டு இந்த பாடு ஒடுத்துறேன்டி. விழுந்து சிரிக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. புள்ளைய அடிச்சு சேட்டை பண்ணாதரி. அண்ணங்களே உங்களோட பேருந்தொல்லையா நாங்க ஆளோல பாடுவது கேட்கவில்லையா? எங்கடி புள்ள பிறந்துருச்சா? பின்னாடி பாரு. கீழ கீழ குனிஞ்சு பாரு. அங்க பின்னாடி பாரு. கீழ குஞ்சு பாரு. கீழ குனிஞ்சு பாருப்பா. யாருக்குடா கீழ குஞ்ச பாக்க சொல்ற? குமிஞ்சு குமிஞ்சு பின்னாடி பாரு. எவ்வளவு ஊரு கரெக்டா அப்பே பேர் எடுக்கறாயா? எப்படி? ஊரை சுத்தி இது என்னடா அது கரெக்ட் போகுது வருது என்னது வருது. பெறப்பாத போகுது ஐயோ போகுது. ஆமா. சோ எடி புள்ளவரம் கிடைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். கடவுளுடைய அருள் கலசம் இருந்தா தானே புள்ளவரம் கிடைக்கும். புள்ளைய கொல்லாம விட மாட்டேன். அண்ணங்களே உங்களோட பெருந்தொல்லையா நாங்க ஆளோல பாடுவது கேட்கவில்லை. சிறந்த முறையில் பிள்ளை முட்டை போட்டிருக்கு. என்னடி இது? ஆடி இங்க குமுஞ்சி ஏறி முத பூரா வந்து விழுகுதே. ஜாக்கெட் வந்து விழுந்துறாங்க. இங்கட குமுஞ்சி ஏறு. புருஷங்கார வந்துருவாரப்பா. என்னடி படி இருக்க? இங்க வாடி நான் எடுக்கறேன். இங்க வாடி நான் எடுக்கறேன். வா இங்க வா இங்க வா. இங்க வா. ரோட்ல அடி வதி இங்க வதி. கங்காத்த போகுது. ரோட்ல அடி எடுத்துற மாதிரியே போறல கால அப்புறம். ஏமா நீ இன்னும் அவன்னு நினைச்சிட்டு இருக்கியா? வந்தது அவன் இல்ல. அவ இல்ல. அவன்னா யாரு? அப்ப உங்க அண்ணன் வீரதேவன். ஏன் இப்படி எல்லாம் மாறு வேஷம் போட்டு வந்திருக்காரு தெரியுமா? எல்லாம் உன் மேல உள்ள காதல். என்னை விட்டு பிரிய முடியாது. காதலிக்கிறேன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சா சின்ன பிள்ளை மனசு கெட்டு போயிருமே அப்படிங்கிறதுக்காக மறைமுகமா பொம்பளை வேஷம் போட்டு வந்து இப்படி எல்லாம் ஆடி பாடி உன் கூட சந்தோஷமா இருந்துட்டு போற. ஆமாமா. எங்க அண்ணனை நீ என்னைக்கு மறந்துடாத. கண்டிப்பா மறக்க மாட்டேன். இடம் வந்து முக்கியமான இடம். சரிங்கம்மா. தவரிசிகள் தவ முனிவர்கள் யார் வேணாலும் வரலாம். யார் வந்தாலும் மரியாதை கொடுத்து என்னைய கூப்பிடணும். சரிங்கம்மா. மத்தவங்க வந்தா நீனும் எங்க அண்ணனும் பாத்துக்கிறோம். பாத்துக்கிறோமா. ஆனோலம் சோ